வணக்கம் நண்பர்களே. தங்க நகை இருந்தாலே மாத வருமானம், அரசின் தங்க முதலீட்டு திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தங்கம் வைத்திருப்பவர்கள் அரசு ஊழியர்களைப் போல மாதந்தோறும் ஒரு வருமானம் பெற முடியுமா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும். உண்மையில் தங்கத்தை சரியான திட்டங்களில் முதலீடு செய்தால் அதிலிருந்து வட்டி மூலம் ஒரு நிரந்தர வருமானம் பெற முடியும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிமுகப்படுத்தியுள்ள சில திட்டங்கள் இதற்கான வாய்ப்பை வழங்குகின்றன. வீட்டில் பயன்படுத்தாமல் இருக்கும் தங்கத்தை முதலீடாக மாற்றினால் அதன் மதிப்பு உயர்வதோடு மட்டுமல்லாமல் வட்டி மூலமாகவும் காலந்தோறும் பணமும் கிடைக்கும். இது குறிப்பாக முதியோர் மற்றும் இல்லத்தரசிகளுக்கு ஒரு பாதுகாப்பான வருமானமாக அமையும். அதில் முக்கியமானது சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம், அதாவது எனப்படும் தங்க பத்திர திட்டம். இதில் தங்கத்தை நகையாக வாங்குவதற்கு பதிலாக பத்திரமாக முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்தில் முதலீடு செய்த தொகைக்கு ஆண்டுக்கு 2.5% வட்டி வழங்கப்படும். இந்த வட்டி 6 மாதங்களுக்கு ஒரு முறை நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அதிக அளவு முதலீடு செய்திருந்தால் இந்த வட்டி தொகை ஒரு சிறிய பென்ஷன் போல மாதாந்திர வருமானமாக பயன்படும். மேலும் இந்த பத்திரத்தின் முதிர்வு காலம் 8 ஆண்டுகள் ஆகும். அந்த காலத்திற்கு பிறகு கிடைக்கும் லாபத்திற்கு வருமான வரியும் கிடையாது என்பது கூடுதல் நன்மையாகும். இதற்கு போலவே கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் என்ற திட்டமும் உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வீட்டில் பயன்படுத்தாமல் இருக்கும் பழைய தங்க நகைகள் அல்லது தங்க கட்டிகளை வங்கியில் டெபாசிட் செய்யலாம். வங்கி அந்த தங்கத்தை உருக்கி அதன் தூய்மையை பரிசோதித்து உங்கள் பெயரில் டெபாசிட் செய்து வட்டி வழங்கும். இதில் குறுகிய, நடுத்தர அல்லது நீண்டகால திட்டங்களை தேர்வு செய்யலாம். பொதுவாக 2.25% முதல் 2.5% வரை வட்டி கிடைக்கும். இதனால் தங்கத்தை வீட்டில் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய சிக்கல் நீங்குவதோடு அதிலிருந்து நிரந்தர வருமானமும் கிடைக்கும். தங்கத்திற்கு நேரடியாக பென்ஷன் திட்டம் இல்லாவிட்டாலும் இந்த தங்க பத்திரங்கள் மற்றும் தங்க சேமிப்பு திட்டங்களில் நீண்டகால முதலீடு செய்தால் காலப்போக்கில் ஒரு மாதாந்திர வருமானத்தை உருவாக்க முடியும். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் தங்க பத்திரங்களில் முதலீடு செய்து அதன் வட்டி மற்றும் முதிர்வு தொகையை பயன்படுத்தினால் அது ஓய்வூதியம் போன்ற ஒரு நிலையான வருமானமாக மாறும். அதனால் வீட்டில் சும்மா இருக்கும் தங்கத்தை டெட் அசெட் ஆக வைத்திருக்காமல் அரசின் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களில் முதலீடு செய்தால் பாதுகாப்பும் வருமானமும் இரண்டும் கிடைக்கும். ஸோ தங்கம் சும்மா வச்சுருந்தீங்க வீட்டில் அப்படின்னா இந்த மாதிரி தங்க சேமிப்பு திட்டம்னு ஒன்று இருக்குது. அது மேக்சிமம் வாங்குறவங்க எல்லாமே கோல்டு இதில் என்ன போகும்னா செய்கூலி சேதாரம் எல்லாமே போகும். ஏன்னா அவங்க வாங்கி உருக்கி தான் பண்ணுவாங்க. உருக்கி கட்டியாக வச்சுக்கிட்டு அதுக்கு அதோட வேல்யூ எவ்வளவோ அதை வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான வட்டியை உங்களுக்கு கொடுப்பாங்க. இது பேங்க்கில் பண்ணுவாங்க. பட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த மாதிரி கட்டியாக வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் காயின் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா யாராவது அந்த மாதிரி நீங்கள் சும்மா வீட்டில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பயன் இல்லை. அது மாதிரி பேங்க்கில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வட்டி மாதம் ஆனால் கரெக்டாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கோல்டு பத்திரம் தங்க பத்திர திட்டம்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் முதலீடு செய்யலாம். அது எப்போதும் நிரந்தரமாக இருக்காது. கவர்மெண்ட் அறிவிக்கும் அந்த டயத்தில் நீங்கள் முதலீடு செஞ்சால் தான் அது அந்த திட்டத்தில் சேர முடியும். ஸோ கண்டிப்பாக தங்கம் வச்சுருக்கவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.